வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட கனமழையால் மிக பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் 4 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலச்சரிவில் அடையாளம் தெரியாத 8 பேரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 107 உயர்ந்துள்ளது என கேரள அரசு தெரிவித்துள்ளது. கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், கேரளாவில் இதுவரை இல்லாத பேரழிவு இந்த நிலச்சரிவு எனவும், வயநாட்டில் முப்படைகள் இணைந்து தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் எனவும், நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்காக 45 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வயநாடு நிலச்சரிவு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 57க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த செய்தி வேதனை அளிப்பதாகவும், உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கேரள மாநில அரசுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கேரள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில், கேரளாவில் நிலச்சரிவு என்ற சோகமான செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமடைந்ததாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் அரசு வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 33வது ஒலிம்பிக் போட்டியின் 5வது நாளான இன்று நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவுக்கான வெண்கல பதக்க போட்டியில் இந்தியாவின் சரப்ஜோத் சிங் மனுபாக்கர் இணை தென்கொரியாவின் ஜின் ஓயே ஓன்ஹோ ஜி ஜோடியை 16-10 என்ற கணக்கில் வீழ்த்தி வெண்கல பதக்கம் வென்று அசத்தியுள்ளது. இது நடப்பு தொடரில் இந்தியாவின் 2வது பதக்கமாக பதிவாகியுள்ளது. இந்த 2 வெண்கல பதக்கங்களையும் மனுபாக்கர் வென்றுள்ளார். இதன் மூலம் ஒரே ஒலிம்பிக் தொடரில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற சரித்திர சாதனையை மனுபாக்கர் படைத்துள்ளார். கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் அங்கு ரெட் அலர்ட் விடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, மலப்புரம், திருச்சூர், இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன பேராம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மணி என்பவர் சொந்தமாக ரைஸ் மில் நடத்தி வந்தார். இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் ரைஸ் மில் மீது தனியார் நிதி நிறுவனத்தில் 60 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் பணத்தை திரும்ப செலுத்தாததால் இதுகுறித்து கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்த தனியார் நிறுவனம் மணியின் ரைஸ் மில்லுக்கு சீல் வைத்துள்ளனர். இதனால் விரக்தியடைந்த மணி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கருணாநிதி நகரில் சமத்துவ நண்பர்கள் குழு சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு சுதந்திர போராட்ட தியாகி குருசாமி தலைமை வகித்தார். பின்னர் ஏழை எளியோர்களுக்கு இலவச வேட்டி, சேலை, மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த குப்புசாமி என்பவரின் செல்போனை மர்ம நபர்கள் 2 பேர் திருடி சென்றனர். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வழிப்பறையில் ஈடுபட்டவர்கள் கோனாமேடு பகுதியைச் சேர்ந்த ஜெகன் மற்றும் அவரது நண்பர் திவாகர் என்பது தெரியவந்தது. ஆனால் குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஜெகனை பிடிக்காமல் காவல்துறையினர் அவரது அண்ணன் சாரதி என்பவரை அழைத்து வந்து, உன் தம்பி எங்கே என கேட்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சாரதி காவல்துறை தன்னை தாக்கியதாக கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டனர். இந்நிலையில் கூட்டம் அதிகமானதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல முறை இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி மனு அளித்தும் இதுவரை பட்டா வழங்காத தமிழக அரசை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் தெருவுக்கடை பகுதியைச் சேர்ந்த மரியதாஸ் நிர்மலா தம்பதியினருக்கு 2 மகள், 1 மகன் உள்ளனர். திருமணம் முடிந்த பிறகு மகன் தாய் தந்தையை சரிவர கவனிக்கவில்லை என தெரிகிறது. இதனால் தங்களை கவனித்து வந்த 2வது மகள் பெயரில் தாய் தந்தையர் வீட்டை எழுதி வைத்துள்ளனர். இந்நிலையில் தனது மருமகள் தங்களை வீட்டிலிருந்து வெளியேற்றி மகளின் பெயருக்கு எழுதி கொடுத்த சொத்தை தங்களுக்கு வேண்டும் என கூறி
காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்துள்ளார். இதனால் மகன் மற்றும் மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மரியதாஸ் மற்றும் அவரது மனைவி நிர்மலா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். அதனால் அவளையும் வீட்டில் ஏற்ற விடையில அவளுக்கும் வேற போகிறதுக்கு இடம் இல்லை. எங்களை கூட தான் என் மகளை இருக்கிறது. இப்போ அவளுக்கு வீட்டில் வர்றதுக்கு முடியலை. லீவுக்கு வீட்டில் வர்றதுக்கு முடியாமல் அவள் இருக்க வீடு இல்லாமல் இத்தனை நாள் எனக்கு வெளியில் என்ன ஒரு மகளுக்கு வீட்டில் இருந்தோம். இனி அங்கே இருக்க முடியாது. அவளுக்கு 2 பிள்ளைகளும் புருஷன் எல்லாம் உண்டு. அதனால் அவங்களுக்கு புருஷனுக்கு ஆட்களுக்கெல்லாம் வர முடியாது. நீ அவங்க வீட்டில் பிரச்சனைகள். அதனால் எங்களுக்கு இனி அங்கே இருக்க முடியாது. எங்களுக்கு எங்கள் வீட்டில் தான் இருக்கணும். அதில் அவள் என்ன மகனுக்கு பஞ்சாதியை கூட இருக்க முடியாது எங்களுக்கு எங்கெல்லாம் வீட்டில். திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை சாலையில் பலராமன் என்பவர் நடத்தி வரும் சூப்பர் மார்க்கெட்டில் நித்யா என்பவர் வேலை கேட்டு சென்றுள்ளார். அப்போது அவரிடம் வேலை கொடுப்பதாக கூறிய பலராமன் நித்யாவிடம் சுமார் 1 மணி நேரம் ஆபாசமாக பேசியுள்ளார். இதுகுறித்து நித்யா அளித்த புகாரின் பேரில் பலராமனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள உறையூர் கிராமத்தை சேர்ந்த பெருமாள் என்பவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவரது மனைவி இறந்துவிட்ட நிலையில் மகன் தட்சிணாமூர்த்தி தந்தையை பராமரிப்பதாக கூறி அவரை ஏமாற்றி வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார். இந்நிலையில் தன்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட சொத்தை மீட்டுத் தர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாதந்தோறும் மின் அளவை கணக்கீடு செய்யும் முறையை அமல்படுத்த கோரியும் மாநில உரிமைகளை பறிக்கும் உதயமின் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சி சார்பில் 13வது மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தவ்ஹீத் ஜமாத் கட்சி தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முகமது யாசிர் தலைமை தாங்கினார். இதில் முகமது நபியின் கருத்துக்களை நாடு முழுவதும் பரப்புரை செய்வது என்றும் தொடர்ந்து சிலர் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து வருவதை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. எல்லா கிளைகளிலும் எல்லா பகுதிகளிலும் உள்ள அந்த மக்களை ஒருங்கிணைத்து அங்கெல்லாம் இந்த மதுவுக்கும் போதைப் பொருளுக்கும் எதிராக விழிப்புணர்வு பேரணியை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அதுபோன்று மிக முக்கியமான இன்னொரு தீர்மானம், இந்த புதுச்சேரி மாநிலத்திலே இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களுடைய அந்த இடஒதுக்கீடை 3% ஆளக்கூடிய அந்த அரசாங்கம் அதிகரித்து தர வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான இந்த தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோயில் கூட்டமைப்பின் மாநில செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா ஆலோசனை நடைபெற்றது. டாக்டர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா குறித்து 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் இந்து திராவிட மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள ஏரியிலிருந்து சுமார் 1500 ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளது. விவசாய பாசனத்திற்காக கால்வாயில் வரும் நீருடன் மதுராந்தகம் நகராட்சியின் கழிவுநீர் கலக்கப்படுவதாகவும் இதனால் பல்வேறு தோல் நோய்கள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த பாசன கால்வாயில் கலக்கப்படும் கழிவு நீரை வேறு கால்வாய் அமைத்து சீரான கழிவுநீர் இல்லாத பாசன நீர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்தினகிரி பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் ஆடி கிருத்திகையை ஒட்டி தெப்ப உற்சவ திருவிழா நடைபெற்றது. அதிகாலையில் பாலமுருகனுக்கு கணபதி கோபத்துடன் பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டு சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகையை ஒட்டி பொதுமக்கள் பால்குடம் எடுத்து வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். உடன் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, அறங்காவலர் குழு தலைவர் செல்லையா உள்ளிட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற தலைப்பில் விதை திருவிழா நடைபெற்றது. செந்தமிழ் மரபு வழி வேளாண் நடுவம் மற்றும் தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை இயக்கம் சார்பில் நடைபெற்ற இத்திருவிழாவில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்கள், மரபு அரிசிகள், எண்ணெய் வகைகள், சிறுதானியங்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள் உள்ளிட்ட இயற்கை சார்ந்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. தருமபுரி குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அதிகாலை சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது.
இதைத் தொடர்ந்து மாலை சிவசுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். பின்னர் மேளதாளங்கள் முழங்க சாமி திருவீதி உலா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த காங்கேயனூர் வள்ளி தெய்வானை உடனுறை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 13ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி முருகப்பெருமானுக்கு அலங்காரங்கள், அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்றிரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.